கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம். ஜெபத்தின் 4 அம்சங்களை நாம் பார்த்தோம். விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரங்கள். அதில் முதலாவது விண்ணப்பத்தை நாம் வெள்ளை பொழுத்தோடு ஒப்பிட்டு நேற்றைய தினம் தியானித்தோம். இன்றைக்கும் குங்குலியத்தோடு ஜெபத்தை நாம் ஒப்பிட்டு தியானிக்க போகிறோம். குங்குலியம் என்றால் என்ன? குங்குலியம் என்பது சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிற பாறைகளின் மேல் படிந்திருக்கிற பாசியை உண்ணுகிற ஒரு வகை பிராணியிடமிருந்து எடுக்கப்படுவது தான் இந்த குங்குலியம். அந்த பிராணியின் மேல் பகுதியில் ஒரு கடினமான ஓடு ஒன்று இருக்கும். அந்த ஓட்டை இடித்து பொடியாக்குகிற பொழுது நமக்கு கிடைக்கிறது தான் இந்த நறுமணம் வீசுகிற இந்த குங்குலியம். இந்த குங்குலியத்தை, அந்த ஓடு எப்படி கடினமாக இருக்கிறதோ அது போல நம்முடைய ஜெபமும் ஊக்கம் நிறைந்ததாக, கடினமானதாக இருக்க வேண்டும்ல. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் நம் எலியாவை குறித்து பார்க்கிறோம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தும் தேவனை நோக்கி கருத்தாய் ஜெபம் பண்ணினான், ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம்ல. யாக்கோபை குறித்து கூட ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யாக்கோபு தேவனோடு போராடினான், அவன் தேவனோடு போராடி மேற்கொண்டான். யாக்கோபு என்பவன் இஸ்ரவேலாக மாறி போனான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம்ல. நம்முடைய ஜெபமும் அது போல ஊக்கம் நிறைந்ததாக, கடினமானதாக இருக்க வேண்டும். பரமண்டல ஜெபத்திலும் இந்த குங்குலியம் ஒப்பிடப்படுகிறது இல்ல. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று, தாரும் என்கிற வார்த்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம்ல. எனக்கு இதை தந்தே ஆக வேண்டும் என்று கடினமாக நாம் கேட்கிறோம்ல. அதுதான் இந்த குங்குலியத்தின் தன்மை. இது போல ஜெபத்தின் பல தன்மைகளை நாம் வருகிற நாட்களில் காணலாம். தேவன் நம்முடைய ஜெப ஜீவியத்தை ஸ்திரப்படுத்துவாராக. என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரியமாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.